ஹாய், எல்லாருக்கும் வெட்னஸ்டே காலை வணக்கம், மதிய வணக்கம்பா. சமையல் செய்ய போகிறேன். இது என்னென்னா, சாதம்லாம் வடிச்சாச்சு, குழம்பு மட்டும் மீன் குழம்பு வைக்கிறது தான் உங்களுக்கு நான் ரெசிபி போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செய்யலான்றது காட்டுறேன். ஒன்றும் இல்லை, மீன் வறுத்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் போய் கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம்பா. மீன் கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா வரல. அது இதுங்க, இது ஒரு உடம்புக்கு நல்லதுன்னுட்டு அந்த மத்தி மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன். இன்னைக்கு நான் வாங்கவே மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். செய்யணும், பரவாயில்ல நல்லா இருக்கும்ட்டாங்க. அதில் தான் ஏதோ இருக்கும், ரொம்ப அது தெரியும் ஏதோ சொன்னாங்க. அதனால் அதை செய்ய போகிறேன்ப்பா. புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது சின்ன வெங்காயம்லாம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு பல் ஒரு 4 போட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் அதில் வறக்கிறதுக்கும் அந்த மசாலா எடுத்துக்குவேன். கொஞ்சோண்டு எடுத்து பிசிறி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாம்ப்பா. மிளகு சீரகம்லாம் போட்டு இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். எப்போ வைக்கிறதாங்க, என்ன எப்படி வைக்கிறீங்களான்னு சொல்லாதீங்க. எப்போ வைக்கிறது தான். ஏன்னா நம்ம மாற்றி வச்சா அது பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. நம்ம மாற்றி வைக்கிறது பிடிக்கல. சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் வாசனையாக இருந்தாலும் போட்டோம்னா வேற ஒன்று. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. அவ்வளோதான்ப்பா. இப்போ இதுலேயே நம்ம இதெல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி லாஸ்ட்டாக ஒரு சுற்றிக்கலாம். இது போட்டு நான் அரைச்சின்னு வந்துடுறேன்ப்பா. பாருங்க, அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இது போட்டுருங்க, குழம்புக்கு போட்டுருங்க. கொஞ்சம் மட்டும் மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஆமாம், இது மட்டும் கொஞ்சோண்டு நைஸாக அரைச்சி மீன் வறுக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். இது அவ்வளோதான்ப்பா. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்பதான்ப்பா. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது நான் மாங்காய் போடுறேன், அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தான் போடுறேன். மாங்காய் அரைஞ்சி வச்சிருக்கேன். ஒட்டு மாங்காய் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கு இந்த குழம்பு. ஆனால் எனக்கு மத்தி பிடிக்காது, இருந்தாலும் சரி கேட்குறாங்களேன்னு வச்சுட்டேன். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அது கேஸ் பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டி காயணும்ல. நான் சட்டியில் தம்ப வைக்கிறேன், ஆனால் நல்லா இருக்குதுங்க குழம்பு. அதை கொஞ்சம் கூட எங்கள் வீட்டில் விடுறதில்ல. அந்த குழம்பு டேஸ்ட்டு அது நல்லா இருக்கும். கேட்பீங்க, ஆனால் நாங்கள் சாப்பிட்றதால தெரியும் அப்படின்னு சொல்லிங்க. இருந்தாலும் நல்லா இருக்குன்றது அவங்க சொல்லி தான் நான் சொல்கிறேன். நானே சொல்ல, எங்கள் வீட்டில் சொல்லி தான் நான் சொல்கிறேன். உப்பு கொஞ்சம் போடணும், மற்றபடி எல்லாம் ஓகே. உப்பு மட்டும் போட்டேன். உப்பு நல்லா போட்டணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கடலை எண்ணெய் தான் பாரு. போட்டுக்கலாம். சாதம் வச்சுட்டேன். சாதம் வடிச்சாச்சு. அப்புறம் முட்டை தூக்கும் பண்ணிட்டேன். முட்டை தூக்கு காலையிலே பண்ணி சரி
சாப்பாடு கட்டணுமேன்ட்டு பண்ணேன். அதை கட்டிட்டு கூட அப்புறம் மீன் வந்துக்கலாங்க. அது வந்து சாப்பாடு எடுத்துன்னு போகிற ஆள் வரல, அவனை விட்டேன். இது நைஸாக அரைச்சிக்கலாமா மீன் வர்றது. அது பொரியுதா பாரு, என்ன சீக்கிரமா புரியவே மாட்டேங்குது. மீன் இது பண்ணி எவ்வளோ நாளாக பார்த்து மீனே வரதில்லை, மீனே வரதில்லை. ரொம்ப நாளாச்சு மீன் வரது. வெள்ளையும் போட்டுக்கலாம், வெள்ளையும் போட்டு நம்ம குழம்பு அரைக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா வதங்கிட்டோம்பா. இப்போ மீன் வதக்கிறதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சாத்தூள், இந்த தட்டில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். என்ன இது மத்தி மீன்ன்றதுனால நான் கவலை மீன் வாங்கியிருக்கேன். அது கூட இப்போதான் வாங்கினேன். என்னவோ அதான் நல்லதுன்ட்டு வார்த்தை போட்டுக்கலாம். அதான் நல்லதுன்ட்டு அது வாங்கி வெங்காயம் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றினா நல்லா இருக்காது. மீன் வறுக்கிறதுக்கு எப்பவுமே புளி ஊற்றினாலும் நல்லா இருக்குங்க. நிறைய பேர் புளி ஊற்றுறது இல்லை, அது ஏன்னு தெரியல. அது கொஞ்சமாச்சும் புளி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். ஆச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்சது போட்டுக்கலாம். அரைச்சது போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சுப்பா. வெங்காயம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா குழம்புல போட்டுருக்கோம். அந்த தக்காளி வதங்க இப்போ இதுக்கு வந்து மீன் வறுவலுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டாச்சு. இது அரைச்சிருக்கோம் இல்லையா, இது தக்காளி இதுல எல்லாம் போட்டு இல்லையா, இஞ்சி பூண்டு தக்காளி அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும். இப்போ இதை நமக்கு பிசைஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். அழைச்சி அவ்வளோதான் ஊற்றிங்களா. இது போட்டு இப்படி பேசணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இப்போ இதில் வந்து நம்ம மீன் எடுத்து போட்டு பெசிலி வச்சிடலாம். அதுதான் இது வந்து நல்லா ஊறணும். பெசிலி வச்சு இந்த மாதிரி தள்ளு பேசி நல்லா ஊறும். இது வந்து குழம்பு, இது வந்து குழம்பு.
மசாலா நிறைய இருக்குமா எனக்கு தெரியல. அப்படியே வந்து ஊறட்டும். ஊறட்டும். இந்த மாதிரி பேசி வச்சுன்னா வாசனை ஸ்மெல் வராது. எந்த வாசனை அதான் நீங்கள் கவிச்சு வாசனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க இப்பயே நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த தக்காளி மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா தெரியுது. இது அப்படியே ஊறட்டோம்பா. சரி அது ஊறட்டும். இப்போ நம்ம இது வதங்கிச்சு குழம்பு ஊற்றிடும். குழம்பு பொரிக்குது. நல்லா தெரியும் வதங்கிச்சு தெரியும். இப்போ நம்ம வந்து குழம்பு ஊற்றிடலாம். திக்கது அதுதான். இப்போ வந்து கொதிக்கிட்டோம். கொதிக்கிட்டோம்மா. இப்போ அவ்வளோதான். நம்ம மீன் அப்படியே ஓடிட்டோம். மாங்காய் போட்டுக்கலாம்மா. குழம்பு நல்லா குடிச்சிச்சு. நல்லா போச்சு. நல்லா சுட்டு போச்சு. மாவு கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. வெந்துட்டுருக்கோம். நம்ம இது மீன் போட்டுக்கலாம். நல்லா சுண்டி போச்சு. மீனை போட்டுக்கலாம். மீன் ஆஃப் பண்ணிடலாம். குழம்ப மீன் வரக்கட்டி வச்சிருக்கேன். நல்லா கட்டியாயிடுச்சுப்பா. நல்லா வந்து கட்டியாயிடுச்சு. ஆஃப் பண்ண அப்புறமே கொதிக்கும். இப்போ வந்து நம்ம மீன் வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நைட்டுக்கு வீட்டில் அப்புறம் ஒரு 6 மணி அவருக்கு வச்சுருக்கேன். நைட்டு தான் இது வந்து எனக்கும் டைம்
வாரத்துக்கு வேலை முடியுது. அவ்வளோதான்பா, மீன் வச்சாச்சு. ஓமனை வச்சு மீன் குழம்பு வச்சுட்டேன். சூப்பரான ஒரு மீன் குழம்பு பாருங்க. மீன் குழம்பு வச்சா சாதம் சாதம் வச்சுட்டேன். மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை தொக்கு. அவ்வளோதான்பா, வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் போயிருந்தா இந்த வீடியோ எப்போ வைக்கிற மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். மீன் வறுக்கட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னென்ன போட்டுருக்கேன்ட்டு. அதனால பார்த்து செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு நல்லா இருந்ததுன்ட்டு. அதனால இந்த வீடியோ பிடிச்சிக்கிற பயத்தோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய். இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. பாய்.